என்னைய ஒரு பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மன ரீதியாவா அல்லது வேற மாதிரி நான் மக்களுக்காக வந்தேன், கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாரு. இதெல்லாம் அவர் காதுல விழாதா? விஜய் அண்ணா காதுல இதெல்லாம் விழாதா? நான் வந்து நிர்வாணமாக நின்னுன்னு சொல்லி என்னைய தாவைக்க துண்டு போட்டு ஆன் டைமில் 12-2 மணிக்கு நான் நின்னேன்னு சொல்லி நிவாஸ் கண்ணன் வந்து பிரைட்டர்கிட்ட சொல்லி நான் அப்போ அதில் வந்து நான் வந்து அன் டைமில் தமிழகம் அது திருச்செந்தூர் தொகுதி ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நான் வந்து அமைச்சர்கிட்ட கூறும்போது அமைச்சர் இதை வந்து செவி சாய்க்கவில்லை. நீ பணத்தை கூட இல்ல செக்ஸ் ஃபேவரை கூட அப்படின்னா அப்ப நீங்க எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? அதான் செக்ஸ் டார்ச்சர்னா எங்க கூட இப்படி நீ இருந்தா மட்டும்தான் உனக்கு பதவி உயர்த்தப்படும் சொன்னாங்க. அப்படி சொன்னது யாரு? பாத்ரூம்ல இருக்கக்கூடிய புழுவை விட கேவலமானவங்களா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க தாவேகா காரணம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற அரசியல் விமர்சகர் பெண்ணிய செயல்பாட்டால் கவிதா சத்தியம். வணக்கம். 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 ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு விஷயம். நிச்சயமா இது திமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நிச்சயமாக ஊடகங்கள் முழுக்க இதுதான் பேசும் மாதிரி இருக்கும். அதற்கு உண்டான நியாயம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி திமுகவை உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்பார்கள் இந்த ஊடகங்கள் மட்டும் தெல்ல தெளிவா தெரியாது. தூத்துக்குடி மாவட்டம் ஒரு டிவிக்கோட பெண் நிர்வாகி வழக்கம் போல ஒரு பெரிய மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சக டிவிக்கே நிர்வாகிகளே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள், மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த போனையும் கூட பிடுங்கி வைத்திருக்கிறார்கள், என்னிடம் இல்லை. இது குறித்து அமைச்சரிடம் கொடுத்தால், அமைச்சர் சிறுநாத் நினைக்கிறேன், அவர்கிட்ட கொடுத்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, பதிலும் இல்லை அப்படின்னு சொல்வத ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டி கொடுத்திருக்காங்க நேற்று. அதை நேற்று முழுக்க ஒரு சில மீடியாக்கள் வந்திருக்கின்றன. முதற்கடவை எப்படி பாக்குறீங்க? இவங்களோட லட்சணம் இவ்வளவுதான் நமக்கு தெரியும். நார்மலா இன்னைக்கு சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போன்ற இந்த தாவேகா காரணங்களோட புத்தி மனநிலை எந்த அளவுல இருக்கு அப்படின்ற நம்ம டெய்லி அன்றாட லைஃப்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஒரு சாதாரண கருத்து வச்சாலும் சரி, இல்ல தனிப்பட்ட முறையில எந்த அரசியல் விமர்சனமும் பண்ணாம இப்ப இவங்க இந்த இந்த இதை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அவங்க நார்மலா பண்ற ஒரு ஒரு அவங்க பர்சனல் போட்டோஸோ ஃபேமிலி போட்டோஸோ கூட அவ்வளவு வெஞ்சன்ஸ் வந்து கத்திட்டு போறாங்க. எதுக்கு கக்குறோம், எதுக்கு வன்மத்தை எடுக்கிறோம்னு கூட தெரியாத ஒரு தற்கூரி கூட்டம் இந்த கூட்டங்கள். இப்போ இந்த பெண் வந்து பேசியிருக்காங்கல்ல, ஒரு 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 பக்கம் யோசிச்சா இவங்களெல்லாம் பத்தி பேசணுமா அப்படின்றது ஒரு பக்கம் தோணுது. ஆனா இவங்களை பத்தி பேசாமலே விட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நியாயம் சேர்க்கிற அளவுக்கான நியாயவான்கள் இங்க கிடையாது. ஒண்ணு, இப்போ இவங்களை பத்தி எந்த பிரச்சனை வந்தாலும் கரெக்டா நீங்க அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கு, இந்த பொண்ணு வந்து இந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது கீழே வந்து பாருங்களேன், ஓ திமுகவோட கைகூலி, ஓ திமுகவுடைய புது டிராமா, ஓ திமுக அடுத்த ஏவுகணை. யாரா நீங்க? உங்க கட்சிக்கார பொம்பளை உங்க கட்சிக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த திமுக எங்க இருந்துடா வந்துச்சு? ஏன்னா இப்ப வந்து தலைவனுக்கே ஒரு பிரச்சனைனாலும் தலைவனோட மனைவினால இது திமுக சதின்னு சொல்ற அளவுக்கு அறிவார்ந்த கூட்டங்கள் இங்க இருக்கு. எப்படி மோடிக்கு அகேன்ஸ்டா நம்ம பேசுறவங்க எல்லாம் ஆன்டி இந்தியனோ, அதே மாதிரி ஒரு விஷயம் கருத்தியல் ரீதியா வச்சாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணாலுமே உடனே திமுக சதின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ஒண்ணு குடுக்குறாங்க பாருங்க, பயங்கரமான முட்டை. இப்ப இந்த பெண்ணோடைய கேஸ் பாத்தீங்கன்னா இது புதுசு கிடையாது. புதுசு கண்ணா புதுசு இல்ல, இது ஆல்ரெடி நடந்ததுதான். இவனுங்களுக்கு எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சாரி பிரதர், இவங்களால மரியாதை கொடுத்து பேசணும் எனக்கு தோணல. இவனுங்களுக்கு எல்லாம் எப்படின்னா 10ஓட 1 11 அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், அந்த மனநிலைக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண் நிர்வாகி இந்த பிரச்சனை பண்ணாங்க. அவங்கள பாலியல் ரீதியா பிசிக்கலாவே அவங்களை அபியூஸ் பண்ணாங்க. ஒரு கேஸ் ஒண்ணும் கொடுக்கல. இங்க நம்ம வேலூர்ல வந்து மாவட்ட செயலாளர் இதே மாதிரி ராணிப்பேட்டையா அங்க அந்த பிரச்சனை பண்ணா, ஒரு லேடிய போட்டோ எடுத்து அவங்க பொண்ண கூட 12 வயசு குழந்தைய கூட அதிகமா பேசியிருக்கான் அந்த விஜயமோகன்றவன். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தல் பண்ணி செக்ஷுவலா ஃபேவர் கேட்டு அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு கூட இறக்குறதுக்கான விஷயங்கள் பண்ணானுங்க. அவனுங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப இது ஒரு விஷயமே கிடையாது. போன்ல பேசிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க, பிசிக்கலா எதுவுமே நடக்கல அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாது. அப்படியே தூசி தட்ட மாதிரி தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுல என்ன விஷயம் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஸ்ரீநாத் கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ரூல்ஸ் மேல எந்த நடவடிக்கை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அட்லீஸ்ட் அவர் அதுவாச்சும் வாயத்தை பேசினாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவரு இவ்வளவு பேசுவாரு அப்படின்னு. இல்லன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகாம நான் ரூல்ஸ் மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா அப்ப அவருக்கு ரூல்ஸ்குள்ளால எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றத நம்ம யோசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு தத்தித்தனமான மனிதர்களை நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதே திமுகல ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் போராளிகள் இன்னைக்கு அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அது 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயங்கள் நடந்து பிரச்சனையா வந்திருந்தாலும் கூட இதுக்கு உடனே ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகி இருக்கணும், உதயநிதி அவர்கள் பதவி விலகி இருக்கணும். உதயநிதி அவர்களுடைய தாத்தா இறந்து போன தாத்தா கருணாநிதி வந்து பதில் சொல்லணும், அவங்களுடைய அப்பா முத்துவேல் வந்து பதில் சொல்லணும். இது வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஒரு நீதி நியதி. ஆனா இப்ப தாவேக்கால நாங்க எது செஞ்சாலுமே யாருமே நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு நாங்க வந்து அவங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்கோம். அது மீறி ஒரு விஷயம் நடந்தா இதெல்லாம் திமுக சதின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போயிருவோம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இந்த ஜோம்பிகள்லாம். ஒண்ணும் இல்ல பிரதர், இப்ப இந்த கரண்ட் பில்லுக்கு நம்ம அன்னைக்கு கூட பேசணும். அந்த வைஷாலி அந்த பொண்ணு பேசுனதுக்கு 2022 எடுத்த போட்டோ கொண்டு வந்து போடுறானுங்க திமுக கைக்கூலின்னு. அந்த பொண்ணு ஹாஷா கூட எதுவும் பேசல. அது விசில் அடிச்சிச்சு, அண்ணன் ஜெயிச்சோன்னு விசில் அடிச்சிச்சு, தன் குழந்தைக்கு ஒரு பாப்பா, குட்டி பாப்பா, அதுக்கு மேல எல்லாம் தாவேக்கா துண்டெல்லாம் போட்டுச்சு. இவங்க எல்லாம் வெக்கப்படணும். ஒண்ணு என்னன்னா, ஒரு ஒரு கட்சி, ஒரு அறிவார்ந்த ஒரு கொள்கையை கொண்டு ஒரு கட்சி வந்திருந்தா அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசலாம், இல்ல அது கூட இருக்கலாம். இது வந்து இந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணது பாருங்க, நான் வந்து விஜயோட ரசிகை, நான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த ஆளு வந்து இதுக்கு முன்னாடி திமுகல இருந்தாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? இது இருந்தவன் எல்லாருமே முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில இருந்தவன் தாமா நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். ஒண்ணு திமுகல இருந்து வந்திருக்கணும், இல்ல அதிமுகல இருந்து வந்திருக்கணும், இல்ல பாஜகல இருந்து வந்திருக்கணும், விசிகேல இருந்து வந்திருக்கணும், காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கணும். உங்களுக்குன்னு யார் இருக்கா? உங்களுக்குன்னு ஓட்டு போட்டா இப்ப அன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாக்கு துண்டு போட்டாங்க, அந்த பாப்பா வளர்ந்து உங்க கட்சின்னு சொன்னாதான் உங்களுடைய பூர்வீகமான ரூட் நீங்க சொல்லலாம். இது வரைக்கும் ஓட் போட்டது எல்லாமே முன்னாடி கட்சி ஓட் போட்டவங்க தானே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அது எப்படி நீங்க வந்து திமுக இருந்து வந்தாருன்னு நீங்க எப்படி திமுக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா? யாராவது இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இப்போ நம்ம மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா பிரதர், ஒரு கிரைம்ஸ் நடக்குன்னா அந்த கிரிமினல் வந்து எல்லா கட்சியிலயும் எல்லா உருவத்திலயும் இருப்பானுங்க. பட் எங்க அதிகமா நடக்கும்னா எல்லா கூட்டமும் நம்மள மாதிரி தான்டா, பிரச்சனை இல்ல அப்படின்னு அவன் பிரச்சனை அவனுக்கு பெருசா இருக்காது, அவன் இன்னும் தைரியமா பண்ணுவான். ஒரு இடத்துல கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு பயந்து இருப்பானுங்க. கட்டுப்பாடே இல்ல அப்படின்னா தறிக்கட்ட கழுதியா இருந்துச்சுன்னா அது எங்க போனாலும் அது கழுத தானே. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போது ரொம்ப நீட்டா போவோம், நீட் யூனிஃபார்ம் அயன் பண்ணி போகணும் வைக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் என் பையன் திடீர்னு 2 நாள் குளிக்காம ஸ்கூலுக்கு போறான். ஏன்டா குளிக்காம போற ஸ்கூலுக்குன்னு கேட்டா, என் ஃப்ரெண்டு குளிக்க மாட்டாங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு. அப்ப இங்க இந்த மனநிலை இருக்குல்ல, பாட்டி எப்படி குளிக்காம போவா அப்படின்னு. அப்போ ஒருத்தரை பார்த்து இருக்கும் போது ஓகே இது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வரும்ல. இந்த மனநிலை தான் தாவேக்கா காரணங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன தவறு நடந்தாலும் இதை நம்மளை காப்பாத்துறதுக்கான அமைச்சர் பெருமான் இருக்காரு, அதுக்கு மேல முதலமைச்சர் பெருமான் இருக்காரு, இதுக்கு மேல கூட்டமே இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த தற்கொலை ரசிகனுங்க இருக்கானுங்க முட்டு கொடுக்கறதுக்கு. எப்படியோ ஒண்ணு நம்ம 1000 தப்பு செஞ்சாலும் கூட திமுக பேரை சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டதோடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இது. ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு கம்ப்ளைண்டே கிடையாது. தாவேக்காவை ரொம்ப சின்ன கிரைம் தான். இல்ல கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா அவங்க என்ன திரும்ப ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்களே வந்து இது வந்து முதல்வருக்கு தெரிஞ்ச என்ன, முதல்வர் சரியான நடவடிக்கை எடுக்கிறாரு, அவர் இன்னமும் அவங்க டிவிக்கு மனநிலைதான் பேசுறாங்கன்றது நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அதை தாண்டி இன்னொன்னு விஷயம் என்ன சொல்றானாக்க, சரி ஒருத்தர் திமுக இருந்து வந்தாரு, ஆனா மற்றவங்க பிளாக்மெயில் பண்றவங்களோ அல்ல டார்ச்சர் பண்றவங்க யாருன்னா உங்களுக்கு டிவிக்கே சேர்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தொங்கு மண்டலம் இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி அவங்க அணுகுமுறை இன்னொன்னு என்னவா இருக்குன்னா, ஒரு ரோட்ல நிர்வாணம் நின்று இந்த மாதிரி வேலை பார்த்தாங்க, நின்று இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவதா அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்ப ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டி விட்டால் அல்லது உள்ளின அரசியலை வெளியில பேசி விட்டால் டிவிக்கோட மனநிலையும் இதுதானான்னு இருக்குல்ல. இப்பயும் அந்த பொண்ணுக்கு அது புரியலையா? அந்த பொண்ணுக்கு புரியலையோ, ஆனா அவரோட மனநிலை நமக்கு புரியுது இல்ல, அதை புரிஞ்சுக்கிறது. இவங்க எல்லாம் இந்த மாதிரி வளர்க்கப்பட்டவங்க, அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பொண்ணு வந்து திமுகன்னு ஒரு ஆளை குற்றம் சாட்டிச்சு, மத்த 2 பேர் அது சொல்லவே இல்லை. இந்த பொண்ண தப்பா என்ன வந்து அலிகேஷன் பண்றாங்க, என்ன வந்து டிஃபேம் பண்றாங்க, என்ன தப்பா ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொபகண்டா பரப்பிட்டு இருக்காங்க, நான் நிர்வாணமா ரோட்ல நின்றேன்னு சொல்லிட்டு. இது பொய் தான், இது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா உங்க தாவேக்கா காரணங்க எங்களை மாதிரிப்பட்ட பெண்களை சமூக வலைதளத்துல டெய்லி நிர்வாணப்படுத்துறானுங்களே, அதுக்கு நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? போடான்னு நாங்க தூரத்துக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவனுங்க கூட நம்மளால குப்பை கொட்ட முடியாது, பேசவே முடியாது. ஒண்ணு இல்ல பிரதர், நேற்றுக்கு நான் ஏதோ ஒரு கரண்ட் இதுக்காக ஒரு இஷ்யூ ஒன்னு என்னோட Facebookல நான் போட்டிருந்தேன்.
தாவேக்கா காரணங்க அவ்வளவு அசிங்கமா வந்து பதில் போடுறாங்க. கமெண்ட் அது கமெண்டாவே எடுத்துக்க முடியாது, வாந்தி. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸோ அக்காவோ போன் பண்ணி சொல்றாங்க, இப்படி கமெண்ட் போட்டிருக்கானுங்க, இவனுங்க என்ன பண்றதுன்னு அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. திருந்தாத கழுதிங்க, சனியம் போய் தொலைதுன்னு விட்டுட்டு போகணும். போட்டோ மார்பிங் பண்ணி போடுறானுங்க, என் போட்டோவை மார்பிங் பண்ணி எனக்கே அனுப்பி விடுறானுங்க கமெண்ட் செக்ஷன்ல. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. தராத என்ன நீ அவ்வளவுதான் பண்ண, உங்களுக்கு பண்றதுக்கு அரசியல் இல்ல. அரசியல் தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட இந்த தமிழ்நாடு மாட்டிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க பாஜக கூட நம்ம ஒரு ஐடியாலஜி சண்டை போட்டிருக்கோங்க. பிஜேபிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எல்லா கட்சிக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதிமுக கூட நம்ம போடாத சண்டை கிடையாது. அதிமுக முதலமைச்சர் மேல வராத விமர்சனம் கிடையாது, முன்னாள் முதல்வர் மேல வராத விமர்சனம் கிடையாது, எடப்பாடி ஐயா மேல அவரு விமர்சனம் வைக்காதது கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா தரம் தாழ்ந்து போன ஒரு ஒரு அரசியல் களத்தை நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். இந்த பெண் சொல்றாங்கல்ல என்ன வந்து அலிகேஷன் பண்ணாங்கன்னு, போலீஸ் ஸ்டேஷன்ல போனா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்க, சரிங்க அது போய் தானே விடுங்க, அவன் ஏதோ போய் சொல்லிட்டு திரியுவாங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் புடிச்சு கேஸ் போட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பேப்பர் பத்தாது. இவனுங்களை மேல கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு, தாவேக்கா காரணங்க மேல மட்டும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் பத்தாது, ரைட்டர்ஸும் பத்த மாட்டாங்க, பேப்பரும் பத்தாது, பேனாவும் பத்தாது. அவ்வளவு கம்ப்ளைண்ட் இவனுங்க மேல போகும். அப்போ இந்த பெண்ணோட மனநலம் எப்படி இருக்குன்னா, இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில இருக்கிறதுனாலதான் இவங்க தவறுகளுக்கு வந்து உடந்தையா இருக்கிறாங்க. ஒண்ணு இப்ப அவங்க பேசுனதுல பாதி எனக்கு என்னமோ புரியுது, பாதி புரியாதது மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, விஜய் மோகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொன்னாங்க, இல்ல என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு, அப்படி இருந்தாதான் பதவி உயர் பதவி தருவேன்னு சொன்னாரு. அப்ப நான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் போனேன் அப்படின்னாங்க. அவங்க ஓகேன்ற மாதிரி நான் போனேன்னா, ஒரு இப்ப நேத்திக்கு ஒரு 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 ஆளோட வீடியோ ஒண்ணு வந்திருக்கும் பாருங்க, அழுதுகிட்டு போட்டிருப்பாரு, என் மனைவி வந்து தாவேக்கா நிர்வாகி வந்து இது பண்ணிட்டான், கூட்டிட்டு ஓடி போயிட்டான், கட்சி வேலைன்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோவை நான் பாத்துட்டேன். அப்போ ஒரு எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பிரதர். கட்சி ரீதியா நீ போறேன்னா அப்ப எந்த வீட்டுல பெண்கள் வந்து கட்சி ரீதியா வெளியே போக முடியும், எந்த அரசியலா இருக்கட்டும், அது எந்த கட்சியா கூட இருக்கட்டும். அப்ப தாவேக்கா காரணங்க இந்த வீடியோ எடுத்து அது இந்த கணவரே பாக்குற மாதிரி சொல்லி இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு தப்பாவே தெரியல. புழுப்பூச்சியை விட ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க தாவேக்கா காரணங்க. அது எங்க அந்த முட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து தங்கச்சியாவும் இருப்பேன் பொண்டாட்டியாவும் இருப்பேன்னு சொல்ற அன்னைக்கு அவ வீட்டுல 4 சப்புன்னு அறை கொடுத்துட்டு என்ன வார்த்தடி பேசுறேன்னு சொல்றதுக்கான கூட்டம் இல்ல. இவங்கள மேல நம்ம அலிகேஷன் வச்சா இவரு பொன்ராஜ் மேலே நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க, எங்க பெண்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா, உங்க பெண்கள் ஒரு உறவே அசிங்கப்படுத்திருக்காங்களா, அப்ப அவங்க மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? அப்ப உங்களை மாதிரிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கும் போது தப்பு பண்ற பொறுக்கி புறம்போக்குக்கெல்லாம் ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சு. நம்மள இவங்க எதுவுமே பண்ண முடியாது. பெண்களும் அந்த மனநிலையில தான் இருக்காங்க பிரதர். அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இவங்களுக்காக நம்ம பேசணுமான்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் மனநிலை. இன்னைக்கு இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப அசிங்கமா, தாவேக்கா பெண்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. இப்ப நாங்க ஒருமையில பேசினாலே உங்களுக்கு கோவம் வருதுல, என்ன நீ இப்படி பேசுற, என்ன நீ இப்படி பேசுற. ஆமாடா, இத்தனை வருஷம் நான் அப்படித்தாண்டா பார்த்தேன் உன் தலைவனை, அவர் வந்து எனக்கும் வந்து பிடிச்ச ஹீரோ தான். நான் ஒரு மேலதான் பேசிருக்கேன், என் அண்ணனை நான் ஒரு மேலதான் நான் பேசுவேன், என் கூட பிறந்த அண்ணனை வாங்க போங்கலாம் நான் பேச மாட்டேன், வாடா போடா அப்படின்னு தான் நான் பேசுவேன். நம்மளோட இது அப்படிதான், அண்ணன் அப்படிதான் நம்ம பேசுவோம். அப்ப எங்க அண்ணனை நீ நான் ஒரு மேல பேசினாலே நீங்க உடனே புடிச்சிருவீங்களா, ஜெயில போட்டுருவீங்களா, தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா. அப்போ உங்க கட்சிக்காரன் ஒரு பொம்பளை கூப்பிடுறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, இவனுங்களை என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் பார்த்தா மட்டும் போதும் சொல்ற போற பொம்பளைங்களை என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடியும் சேலத்துல ஒரு பெண்ணோட வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு அது பிரச்சனையாச்சு. அப்பவும் சொன்னாங்க திமுக காரன் சதி பண்ணிட்டாங்க. இப்ப நேத்திக்கு ஒருத்தர் அழுதுகிட்டே வீடியோ போட்டிருக்காங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு. என் மனைவியும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வீடியோ வந்துடுச்சு. அது எங்க கட்சியில, அது சேலம் பக்கம் தான். ஏன்னா இப்ப வந்து அவ்வளவு கேசஸ் வந்திருக்கு பிரதர். நம்ம வந்து ஒரு கேஸ் பேசிட்டு இருக்கும் போது 100 கேஸ் நடந்துட்டு இருக்கு பின்னாடி. அதுதான் சொன்னேன்ல, தாவேக்கா ஆட்சியில சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேதனை தான் பெரிய சாதனையா இருக்கு. ஒவ்வொருத்தனும் வேதனை. ஆனா இதுல எல்லாம் நம்ம ஜாலியா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குப்பை கூட்டத்துல நம்ம கிடையாது. அதனால நமக்கும் நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு இவங்க பேசுறது நம்ம வேடிக்கை பாக்குற இடத்துலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க குறை வச்சீங்க திமுக மேல. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க பிரதர். சரி, நான் கொஸ்டின் பண்ணிடுறேன். இப்ப என்னன்னா, ஓகே, இது வந்து ஒரு
கட்சியில கீழ்மட்டத்துல உள்ள தொண்டர்களோ அல்லது அதுக்கு மேல உள்ள ஊராட்சி மன்ற தொண்டர்களோ அல்லது அதை சுற்றி உள்ள தொண்டர்களுக்குள்ள அந்த ஒரு சிக்கல், அந்த தலைமைகள் உள்ள சிக்கல்னா ஓகே, அவங்க பேச மாட்டாங்க, இந்த பக்குவப்பட்டுக்க மாட்டாங்க, ஓகே, அது வந்து கட்சியில ஒருத்தர் மேல வர்றதுக்கா இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியா இருக்குன்னு எடுத்துக்குவோம். ஆனா ஒரு அமைச்சராக வந்த பிறகு அந்த அமைச்சருக்கு உண்டான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கீழ்மட்ட நிலையில நடக்கிற பொழுது அதை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு அமைச்சர்கள் இருக்கு. குறிப்பா சிறுநாத்து போன்ற அமைச்சர்கள் இருக்கு இல்லையா. கடந்த காலத்துல இதே மாதிரிதான் சரவணங்கிற எம்எல்ஏ அவருமே இது வந்து கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஓடிச்சு. இப்ப அதே மாதிரி இந்த அமைச்சரும் கண்டுக்கல, இப்போ என்ன பதில் சொல்றேன், எந்த ஒரு பதில் சொல்லல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அமைச்சர்களை கடந்து போக முடியாதுல்ல. அப்ப அமைச்சர்களுக்கு அதே மனநலதானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஜட்டியோட உட்கார வச்சு கொன்னு வெளியெடுப்பேன்னு சொன்ன ராஜேஸ்வரி மேல இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? யார் பெண்ணுன்னா இல்லைங்க, மானம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரு பெண் அமைச்சர் என் தொகுதிக்குள்ள வந்து லட்டு கொடுத்ததுக்காக நான் ஜட்டியோட உட்கார வச்சு ஏதோ கொண்டு எடுத்துருவேன்னு சொன்ன அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எந்த அரசாங்கம் எடுத்துச்சு? முதல்வர் என்ன எடுத்தாரு? அப்புறம் ஸ்ரீநாத் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? எதுவுமே இல்லையே. ரூஸ் மேல நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு மட்டும் தானே சொல்லியிருக்கிறாரு. பவுடர் அமைச்சர் மேல இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த நடவடிக்கை எடுக்கலையே. இந்த நேத்திக்கு அவ்வளவு பெரிய புழுகரி மூட்டையை அவுத்து விட்டுருக்காங்களா, 1 லட்சம் கோடிக்கு வந்து பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய புழுகரி மூட்டையை நீங்க அவுத்து விட்டுருக்கீங்களே. உள்ள ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க அலோவ் பண்ணல. ஏன்னா ரிப்போர்ட்டர் போனா கேள்வி கேட்பான், யாரு என்ன ஏதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வம்பு? நான் உக்காந்துக்கிட்டு 1 லட்சம் கோடியும் சொல்லிக்கிறேன், 3 லட்சம் கோடியும் சொல்லிக்கிறேன். உங்க வாயு உங்க உருட்டு நீங்க ஊட்டிட்டு போங்க, வரும்போதெல்லாம் தெரியும். வந்தா சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம நாடு வளர்ச்சியா ஒரு ஆளோட வளர்ச்சி கிடையாதுல்ல. ஒரு சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரமும் ஏறுதுங்கும் போது அந்த நானும் தான் வர்றேன். அது உண்மையா சொன்னா பரவாயில்ல. நீங்க உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்க உருட்டுகளுக்கு நாங்க கேட்டு எங்க காது வந்து கொஞ்சம் அப்பப்போ அடைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ இங்க யாரு மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் பிரதர்? அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கேவலமான விஷயங்களுக்கு அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ ஸ்ரீநாத் மேல நீங்க வந்து வழக்கு தொடுக்க முடியாது, ஸ்ரீநாத் மேல நீங்க கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னா அதுக்கு மேல அவருடைய பாஸ் இருக்காரு, ஜெகதீஸ்வரி மேடம். அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேள்வி வரும். ஜெகதீஸ்வரி மேடம் கேட்டா சரவணன் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களான்னு வரும். நானாவது பேசுனேன், அவரு மாத்திரைய வச்சு உருட்டினாரு, அதுக்கு ஏதாவது நடவடிக்கைங்களான்னு வரும். கடைசியில பார்த்தா மொத்த அமைச்சரையும் தூக்க வேண்டியது இருக்கும். அதனால எல்லாருமே அவங்கவுங்க காது இருந்தும் செவிடு, கண் இருந்தும் குருடு, வாய் இருந்தும் மூமென்ற மாதிரி அரசு மட்டும் இல்ல மக்களும் வாழ பழகிக்கணும். இதுதான் மாற்றம். சரி, ஓகே, நீங்க அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி நிலை ஓகே. ஆனா முதல்வருக்கு அது பொறுப்பு இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் அதை விட்டு வாய்வு இருக்கணும், அல்லது உள்ளிட கட்சி நடவடிக்கையாக அவரு வான் பண்ணணும் இல்ல. அவரும் கம்மன் இருக்காரு, கொஞ்சம் சிரிச்சுக்கோம் பிரதர். நம்ம முதல்வருக்கு பொறுப்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கே சிரிப்பா இல்ல? என்ன பொறுப்பு இருக்கு முதல்வருக்கு? என்ன பொறுப்பு இருக்கு அவருக்கு? அவர் உள்துறையவே வெளித்துறையில கொடுத்துக்கிட்டு ஹாயா உட்காந்துட்டு சட்டசபையில உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவரால் எந்த பொறுப்பை எடுத்துக்க முடியாது. எப்படியும் சாட்டர்டே சண்டே வந்து ஸ்கூல் லீவ் அவருக்கு. நாளைக்கு வந்து சாட்டர்டே வேற இண்டிபெண்டன்ஸ் டே போயிடுச்சு. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தாலும் கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைச்சிருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப அதுக்கும் வழி இல்லாம நாளைக்கு காலையில போய் கொடி ஏத்தணும், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும், வாழ்த்துக்கள் ட்வீட் வேற போடணும். சரி, அதாவது ஜெகதீஷ் பாத்துப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கையில எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறதே அவர் மகிழ்ச்சியான விஷயத்துக்கு காரணமா இருக்கும். என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த மாதிரி முதல்வரை தானே நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ ஸ்ரீநாத் யாருன்னு நமக்கு தெரியாது, ஜெகதீஸ்வரி யாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப இவங்க எல்லாம் இந்த விஷயத்துல பிரபலமானாலே இவங்க பேர் நமக்கு தெரியுது. கீர்த்தனா யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ மொத்த தமிழ்நாடு விசில் அடிச்சது விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக தான். அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்காக தாண்டா நீங்க எல்லாம் வந்தீங்க, வேலையை செய்யுங்கடா, நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிறேன்ற மனநிலைமையில அவர் இருக்கிறாரு. உண்மையும் அதுதான். எனக்கு என் தொகுதி எம்எல்ஏ யாரு, அந்த எம்எல்ஏட பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த சுக்கும் தெரியாம நீங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. முன்னாடி திமுகல ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஆல்ரெடி 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணி ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச கன்னியாகுமரி தொகுதி ஃபார்மர் மினிஸ்டர் மனோ தங்கராஜ் வந்து 99லயே 2000லயே ஒரு திமுகவுக்கு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க, பழமையான திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்து கட்சியில இருந்து வந்தவர்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க அவரை.
இவங்க திமுக வந்த உடனே இவருக்கு பதவி கொடுத்தாங்க. நடப்பாவியா வந்த உடனே எங்கடா கொடுத்தாங்க? 2016 தானே ஒரு எம்எல்ஏ நின்றாருன்னு சொன்னா அந்த ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த ரூட்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க பாரம்பரியமா வந்தோம், நாங்க இதுல பாரம்பரியமா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் பார்த்து தான் நான் சொன்னேன் நான் திமுக கிடையாது. ஆமா, நான் பாரம்பரிய திமுக கிடையாது. அது நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா என்ன அந்த கூட்டம் ஏத்துக்காது. நான் என்னதான் பேசினாலும், நான் என்னதான் கொள்கை ரீதியா எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட நான் ஒரு ஸ்டெப் பேக்ல தான் இருப்பேன். இது ஒரு ஒரு ஸ்கூல் மாதிரி, இது எப்படி சொல்றதுன்னா ஒரு மிலிட்டரி கேம்ப் மாதிரி. இந்த திமுக அதெல்லாம் அது அப்படியே பாரம்பரியமா வந்தது. இப்படிதான் இங்கதான் உங்களோட லிமிட், இதுக்கு மேல நீங்க வர முடியாது, இதுக்கு மேல நீங்க வரணும், இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும்ன்ற சில விஷயங்கள் இருக்கு. தாவைக்கால ஒரு கர்மமும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. எவன் வேணா வரலாம், எவன் வேணா போலாம். அது சொல்றாங்க பாருங்க, ஒண்ணு காசு கொடுத்து ஃபேவர் பண்ணணும், இல்லன்னா செக்ஸ் ஃபேவர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கட்சியாங்க? இந்த கர்மத்து கூடயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி யாராச்சும் பேசியிருக்காங்களா? ஒரு கட்சி நடத்தணும்னா வேணுங்க, ஃபண்ட் வேணும். அது நம்ம பாத்துருக்கோம். ஒரு அடிப்படையில இருந்து எதுவுமே இல்லாம விசிகே ப்ளூம் ஆகும் போது நான் ரொம்ப டீனேஜ்ல இருக்கேன். மேபி ஐ வாஸ் அரௌண்ட் 15 அந்த மாதிரி இருக்கும் போதுதான் விசிகே கொஞ்சம் அந்த ப்ளூம் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இத்தனை வருஷம் பயணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு அவங்க மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட விசிகே பத்தின ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். சாதிய வன்மத்தோடு இருப்பாங்கன்னு சில பேர் பேசுவாங்க, ஆதிக்க சாதியினர் பேசுவாங்க, அது வேற. இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் எந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு மதிப்பு இருந்திருக்குங்க? இன்னைக்கு தாவேக்க வேலை பொறுக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. பொறுக்கிங்க தான் தாவேக்காவோட கூடாரம், பொறுக்கியோட கூடாரம் அப்படின்னு. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல பிரதர், நம்ம 2-3 வருஷமா நம்ம பாக்குறோம். அது இந்த 6 மாசம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கேவலமான மனிதர்கள்லாம் கேட்டா, நீங்கெல்லாம் இப்படி எங்க கூட தான் வாழ்ந்தீங்களா, உங்க கூட தான் நாங்கெல்லாம் இருந்தோமான்னு யோசிக்க தோணும். நீ பணத்தை கூட இல்ல செக்ஸ் ஃபேவரை கூட அப்படின்னா அப்ப நீங்க எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? நான் மக்களுக்காக வந்தேன், கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாரு. இதெல்லாம் அவர் காதுல விழாதா? விஜய் அண்ணா காதுல இதெல்லாம் விழாதா? அவர் இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரா? இன்னைக்கு சொல்றாங்க திமுக காரன் பேசாததானே, திமுக காரன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தாவேகா காரன் திமுக பெண்களை அவ்வளவு இழிவுபடுத்தும் போது அவங்களே சொல்றாங்க, சகோதரிகளை கண்டுக்காதீங்க, அவனுங்க உங்களை எல்லாம் என்ன மாதிரி பேசுறானுங்க. சரிப்பா, நான் அவன் எங்களை பேசுறேன், அவனை பேச, அந்த பெண்களை நீங்க பேசாதீங்கன்னு சொன்னா கூட சில ஆண்கள் கடந்த சரி முன்ன பேச மாட்டேன்ட்டு வந்துடுறாங்க. நிறைய ஆண்கள் இருக்காங்க. முகநூல்ல நம்ம ஒருத்தரை பார்த்தோம்னா இது மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க டிலேட் பண்ணிடுறாங்க. ஆனா தாவேகா காரனுக்கு ஒரு அடிப்படை தகுதி, அவனுங்க மனுஷனா பிறந்ததே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு புழுப்பூச்சியோட குப்பையில பாத்ரூம்ல இருக்கக்கூடிய புழுவை விட கேவலமானவங்களா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க தாவேகா காரன். புரிகிறது. நம்மளும் அதாவது ஆட்சி மாற்றங்கிறத விடுங்க, முதல்ல இவங்க கட்சியில இருந்து ஏதாவது மாற்றம், ஒரு நடவடிக்கை, குறைஞ்சபட்ச சமூக பொறுப்பு, சமூகத்துக்கு கூச்சப்பட்டு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலையாகத்தான் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கும். பார்த்து உண்மை நடக்கிறது விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விவாதிச்சுள்ள அறக்களுக்கு நேரம் ஒதுக்கி. நன்றி.